தமிழ்நாட்டோட சிஎம் சீட் வந்துட்டு திமுக காரனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தாங்க போல. ஏன்னா இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யறோம்னா அந்த மக்கள் வந்து நன்றியோட இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது. நம்ம செய்யறதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர் வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு இப்பதான் வந்து புரியுது. அரசு வேலை பாக்குறவங்கல ஒரு நான் கேட்ட வரைக்கும் ஒரு 10 பேர்ல ஒரு 3 பேர் வந்து டிவி ஓட்டு போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தான், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரைட். அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கம்பேஷனேட்ல உள்ள போனவங்க. கம்பேஷனேட் மீன்ஸ் இந்த அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா பிள்ளைக்கு தான் அந்த வேலை, ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒய்ஃபுக்கு தான் அந்த வேலை அப்படின்ற மாதிரியான சிஸ்டத்துல உள்ள வந்தவங்க. சரி, அப்படி அந்த சிஸ்டத்தை யார் முதல்ல கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள். அதாவது அவங்க பாக்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலை வந்து யாரால வந்துச்சுன்றது இருக்கணும்ல. நம்ம வந்து படிக்கல, அப்பா மூலமா இல்ல ஹஸ்பண்ட் மூலமா நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஒருவேளை கலைஞர் அவர்கள் அந்த சிஸ்டம் கொண்டு வரல அப்படின்னா நமக்கு இந்த வேலை இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சாப்பாடு வந்து நம்ம வேலை மூலமா தான் வருது. அப்ப இந்த வேலை இல்ல நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நம்ம இப்படி இருக்க மாட்டோம், இவ்வளவு தூரத்துக்கு பிரிவிலேஜா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நன்றியே கிடையாது. பாத்தீங்களா, அதிகாரத்தன்மையாகவும் ஒரு ஆணவத்தன்மையாகவும் பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தலைமை மக்களுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா அது அவங்களோட கடமை. புரியுதுங்களா? இவங்க மூலியமா வேலைக்கு போயிருக்காங்க, இவங்க மூலியமா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவரோட வேலையை அவர் செஞ்சிருக்காரு. அவர் அந்த வேலையை செஞ்சதுனால தான் 6 வாட்டி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட பேசுறாங்க. பார்த்தியா, திமுக வந்து 6 வாட்டி ஆட்சியை பிடிச்சிருக்கு, 6 தடவை வந்து முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சதுனால தான் அவருக்கு நன்றி விசுவாசமா அந்த 6 தடவை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2வது, கடற்கரை ஓரமாக அவருக்கு சமாதி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கான காரணமும் அதுதான். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? அடிமைத்தனம். என்ன காலங்காலமாக அந்த ஜாதி அடிப்படையில் எல்லாத்தையும் அடிமைத்தனம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தியா, என் பாட்டம் பூட்டெல்லாம் வந்துட்டு அப்பம் பாட்டனுக்குலாம் வந்து இவ்வளோ தூரம் சொத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நன்றி விசுவாசமே இல்லாமல் நீங்களாம் வந்து இன்றைக்கி நாங்கள் உங்களோட சமம், நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஈக்குவலாக வர பார்க்குறீங்களா, நாங்கள் உங்களோட சமம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இன்னும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்த்தியா, அந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்களாம். சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? சமத்துவம்னா என்ன தெரியுமா? உங்கள் கட்சியோட கொள்கை தானே. நீங்கள் வந்துட்டு செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் காலம் ஃபுல்லாக உங்களுக்கு அடிமையாகவே இருக்கணும்னு வந்து ஏதோ பத்திரம் எழுதி கொடுத்துருமானுங்க. இது நன்றி கெட்டத்தனமான பேச்சு கிடையாது. என்ன, ஒரு தன்மானமிக்க பேச்சு. நீ செஞ்சிட்ட அப்படிங்கிறதுனால காலம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. செஞ்சார்னா கலைஞர் செஞ்சார், இன்னும் கலைஞர் செஞ்சார் இன்னும் எத்தனை காலத்துக்கு விட்டுருவீங்க? ஒரு பொம்மை முதலமைச்சருக்கு 5 ஆண்டு பதவி கொடுத்தாங்க தெரியுங்களா, அதுவே ஒரு நன்றி கடன் தான். இத்தனை கடந்த 5 ஆண்டுகளாக வந்துட்டு ஒரு பொம்மை முதலமைச்சர் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருந்துமே. ஏதோ பொருளாதாரத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு பேர் வேறு வருது. நேற்று பாண்டிய அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருந்தாப்புல, பொருளாதாரத்தில் உயர்த்தி என்ன புண்ணியம், லாண்டர் ஆர்டர் வந்துட்டு செத்து கிடக்குது, யார் வந்துட்டு நிம்மதியாக வெளியில் போக முடியல, அதை சரி செய்ய முடியல, நீ பொருளாதாரத்தை வைத்து எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் திமுக வந்து இந்த அளவு வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டிய ஒரு வீடியோவில் சொல்கிறாரு. புரியுதுங்களா? என்ன 6 தடவை சிஎம் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? 6 தடவை சிஎம் சும்மா தூக்கி கொடுத்தாங்க மக்கள் எல்லாரும். என்னமோ இந்த திமுகவுக்கு முட்டு கொடுப்பானே, நான் வந்து சொம்பு கிடையாது, நான் வந்து அண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டானே. அவன் சொல்கிறான் ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு திமுக கொடுத்தது, திமுக இல்லைனா அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறான். நீ என்னடனா வந்துட்டு அரசாங்க வேலையில் பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா? இப்போ சாப்பிட்ற சாப்பாடு திமுகவில் வந்ததுன்னு சொல்கிறேன். என்ன பிச்சை போடுறீங்களா நீங்கள்? உன் வயசுக்குலாம் நீ இவ்வளோ தூரம் பேசுறதே முதல் தப்பு. மரியாதையோட பேசுகிறீங்க நீ எல்லாத்தையும். ஏமா அவன் அவங்க நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. ஒரு மரியாதை என்ன தெரியுதா உனக்கு? ஏதோ நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் உத்தம இருக்க, அந்த வேலையை வாங்க கொடுக்கறதுக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்களோ யாருக்கு தெரியும்? இன்றைக்கி திருச்சி ரயிலில் ஏறி வந்தவர் தானே கலைஞர். இன்றைக்கி இவ்வளோ தூரம் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு யார் மூலிமா? அந்த தமிழ்நாட்டு மக்கள் மூலிமா தான். அப்படியே ஒரு பெரிய உத்தமர் இவர் எல்லாரும் ஏமாற்றி மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நன்றி மறந்து ஓட்டு போட்டாங்க. எல்லாம் அவன் கொள்ளை அடிச்சுட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கான், அதை கேட்க துப்புள்ள உனக்கு. அவரோட கையிருப்பு வந்துட்டு வெறும் 10,000 கணக்கு கட்டிருக்காரு, அதை கேட்க துப்புள்ள. இங்கெல்லாம் திமுகவுக்கு வந்துட்டு முட்டு கொடுங்க, ஆனால் தன்மானத்தை விட்டு முட்டு கொடுக்காதீங்க. என்ன, நீ சம்பாதிக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கேவலமாக பேசாத, புரியுதா? உனக்கு காசு வருதா, அதுக்காக ஏதோ 2-3 வீடியோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு போ. மற்றவங்க தன்மானத்தில் கை வைக்கிற மாதிரி பேசாத. நீங்கள் தான் ஏகப்பட்ட நல்லது செஞ்சு வச்சுருக்கீங்களே. நாங்கள் தான் 2வது வாட்டியே ஆட்சி பிடிக்க போகிறோம் 2.0 அப்படிலாம் சொல்லிட்டு கதை விட்டு தெரியுங்களா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா தட்டு எடுத்துக்கிட்டு ரோட்டோட போங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் ஓட்டு பிடிச்சி எடுங்க. அடுத்த 5 வருஷம் அதுதான் உங்களுக்கு வேலையாக இருக்கும், அதை செய்யுங்க.